My dear money, I have an amazing relationship with you. My dear money, I have a beautiful bonding with you. I receive money. I get the money without any hurdles and so easily and effortlessly. I receive money from all the multiple sources. I receive money with love. Since I am getting the money in a multiple sources, I develop my skill in a multiple way. I learned so many things and I learned my internal skills in a different way. I receive money with love and also I spend money with love. When I give money to someone, I would say that go with love and grow with love. Go with love and grow with love. Money is my energy. When money is there with me, I feel so energetic. That's why money is my energy. Money is my friend. Money is my guru. Money is mentor. Money is my mentor. So money teached me all the way to investment and earnings. That's why money is my mentor and money is my energy. I receive money with love and I give money with love. When I give money, I would say go with love, grow with love. I learned the technique, art of investment. Every day my investment are growing, growing, growing. Since my investment are growing, I become richer, richer, richer every day. And I love making money. I love saving money. I love money. I'm very comfortable to I'm very comfortable to have a beautiful dreamed car. I'm very comfortable to stay in a beautiful home. I'm very comfortable to give a luxurious life to my family members. I'm very comfortable to have a luxurious life to myself. I love money. That is why I am a millionaire. I am deserved to be a millionaire, and we all deserve to be a millionaire. Thank you, money, for all the support. Thank you, universe, for blessing me and giving me the relaxed life and secured life. Today is going to be a beautiful day for me. Today, miracle is going to be happen in my life. Thank you. Universe is going to listen my prayers, and the universe is going to be respond to my prayers. Thank you. Life is so beautiful. Thank you so much. நன்றி. அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்க்க சுவாசம் எடுத்து விடுங்க. மூச்சு எடுத்து விட்டு இந்த காயினை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த எனர்ஜைஸ்டு வாட்டர் நல்ல தண்ணி எடுத்து மெதுவாக குடிச்சுக்கணும். சிப்பை சிப்பாக குடிச்சிடணும். உட்கார்ந்த இடத்துலயே நம்ம அப்படியே தாடாசன் நல்லா அப்படியே எடுத்துக்கு நல்லா உயர்த்திக்குங்க உங்க முதுகெலும்ப. 1, 10, 20. கிரியா ஒரு 20 டைம்ஸ். ஓய்வு. பாலபாதி பிரணயாமா. கைகள் இடது கை மேலே வலது கை நேராக உட்காந்துங்க ஒரு 20 டைம்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு எடுத்து விட்டு கொஞ்சமா மூச்சு எடுத்து எக்ஸலேஷன்.
ஓய்வு. செகண்ட் ரவுண்ட் 20 ரெப்பிடேஷன் கபாலபாதி. கொஞ்சம் ஸ்பீடா இந்த தடவை, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். கஸ்தரிக்கா ஒரு 20 டைம்ஸ். ஓய்வு. இரண்டாவது சுற்று பஸ்திரிக்கா. ஓய்வு. நாடி சுத்தி பிரணயாமா 10 டைம்ஸ். டீப் அண்ட் ஸ்லோ பிரீத்திங். பயிற்சி முடித்தவர்கள் கண்கள் மூடி இருக்கட்டும். அப்படி ஓய்வு. அந்த மூச்சை பயிற்சி செய்த அந்த மூச்சு சுவாசத்தை மட்டும் கவனிங்க.
கைகளை அப்படி நல்லா தேய்ச்சிக்கங்க. அந்த எனர்ஜியை உடல் முழுவதும் ஒரு பாத் கொடுங்க. கைகள், கால்கள், உடல் முழுவதும். கண்களை மெதுவாக திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். பயிற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல இனிய ஒரு நாள். இன்னைக்கும் ஒரு பர்த்டே விஷஸ் கொடுக்க போகிறோம். இந்த கிளாஸ் முடித்த உடனே அந்த விஷஸ் நம்ம கொடுக்க போகிறோம். தினம் தினம் நல்ல அற்புதமான விஷயங்களை டிகே சார் மூலமாக நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக அவருக்கு நன்றி கூறிட்டு, நம்ம இன்னைய ப்ரோக்ராமில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயத்த இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த உடல், அதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த உடலை சிறப்பான முறையில் காக்கக்கூடிய ஒரு சக்தி, அதுக்கு நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறது ஒரு கடமையாகும். நம்ம ப்ரோக்ராமுடைய நோக்கம் முழுமையான ஒரு ஆரோக்கியம், பொருளாதாரம், சந்தோஷம் உள்ள குடும்பங்களை உருவாக்கணும். டிசம்பர் 2025 10,000 ஃபேமிலிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்காக நம்ம அந்த வேலையை பிரபஞ்சத்திற்கு கொடுத்துருவோம். எண்ணங்களை நாம் வைத்துக்கொள்வோம், செயல்களை செய்வோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, பல முறை பேசும்பொழுது இம்யூனிட்டியை பற்றி, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது புதுசாக சில பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பற்றி தெரியாது, இம்யூனிட்டி கிளாஸும் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இம்யூனிட்டி தான். இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆலயத்திற்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம், பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு டெய்லி பூஜை நடக்குது, அங்கே அபிஷேகங்கள் நடக்குது. காலையில் பூசாரி மணி ஆட்டிகிட்டே அதுக்கு கொஞ்சம் அந்த நைவேத்தியமெல்லாம் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கோம். அப்போது சாமிகளுக்கு கூட பாருங்கள் நியூட்ரிஷன் தேவைப்படுது. அதேமாரி அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அர்ச்சகர் மந்திரங்களை சொல்கிறாரு. அது அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரி அது மந்திரங்கள். அப்போ விக்கிரகங்களுக்கு அந்த மந்திரங்கள் சொல்லும்போது மறுபடியும் விக்கிரகங்களுடைய சக்தி மேலோங்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக கோவிலை பற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், சுத்தமாக வைத்து கொள்ளுவது, அங்கே ஒரு மரியாதையாக செருப்பெல்லாம் வெளியே போட்டு தான் கோவிலுக்குள்ளே போகிறோம். அங்கே போய் ஒருமித்த கருத்தோடு அமைதியாக தியானம் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தினாலே, அந்த ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்தினாலே பெரிய அளவில் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். அதுபோல் கோவில்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மறுபடியும் அதை எனர்ஜி பண்ணக்கூடிய கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ சாமிகளுக்கு இவ்வளோ நைவேத்தியம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி பண்ணாலும் கூட அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நேமா கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு. காரணம்னா மக்கள் எல்லாரும் மனக்கவலைகளை கொண்டு கொட்டுற இடம் அந்த இடம்தான். அப்போ அந்த விக்கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி மறுபடி படுத்துகிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வனக்குழியலையும் பண்ணுறோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு பக்கத்தில் இந்த சமுதாயத்தில் பல சட்டத்திட்டங்கள், இயற்கையினுடைய சட்ட நியதிகளுக்கு ஏற்பட்டு தான் இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் விஷயங்கள், எழக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய இந்த முக்கியமான இம்யூனிட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இம்யூனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண காலகட்டங்கள் 2021 இதெல்லாம் அதை ஃபீல் பண்ணாங்க. இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன? அப்போ அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் 2 தான். ஒன்று வைரஸு, இன்னொன்று இம்யூனிட்டி. வைரஸை பற்றி பேசுனாங்க, இம்யூனிட்டியை பற்றி பேசுனாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு கான்சியஸாக மக்கள் இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய பொருட்களை தேடி ஓடினாங்க. அதில் எது எது இம்யூனிட்டியை மேம்படுத்தும் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் நடந்தது. அந்த காலகட்டங்களில் கூகுள் சர்ச்சில் பார்க்கும்போது
அந்த இம்யூனிட்டியை பற்றி தேடின விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. கவர்மெண்ட் முதற்கொண்டு எல்லாம் வந்து இந்த விட்டமின் சி, ஜிங்க்கு அந்த மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம மறந்துட்டோம். சேஃப்டி ஜோனில் இருக்கிறதாக நினச்சிட்டு மறந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தினம் தினம் நம்ம உடம்பு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கு. அது வந்து கொரோனா பீரியட் வந்து ஒரு போர்க்காலம். திடீர்னு பக்கத்து நாட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துட்டா நம்ம நடைமுறைப்படுத்தின எல்லா விஷயங்களும் அப்போ நடந்தது. ஆனாலும் கூட மிலிட்ரியில் எப்பயுமே அந்த வீரர்களுக்கு வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும், அந்த சரியான உணவு முறைகளும், எக்ஸசைஸ் எல்லாத்தையும், ட்ரில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போர் பயிற்சிகளை செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ போர் வர்ற அன்னைக்கு அப்போ திடீர்னு போய் சண்டை போட முடியாது. முன்னாடியே அதை தயார்படுத்தக்கூடிய நிலை நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு தான். முப்படை வீரர்களையும் எப்பயுமே அந்த ட்ரெயின் அப் பண்ணுறது, அதே மாதிரி அந்த வெப்பன்ஸை சுத்தப்படுத்தி அது கரெக்டாக வேலை செய்தாங்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறைகளில் இது நடக்குது அப்படி தெரியுது. நாட்டு பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கலைன்னா, அந்த வீரர்கள் என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் நம்ம உடம்ப நம்ம பார்க்கலைன்னா, நம்ம உடம்ப அவங்க பார்க்க முடியாது. நாட்டை காக்கக்கூடிய வீரர்கள் நம்ம வீட்டை காக்க முடியாது. அப்போ நம்ம உடம்ப பார்க்க முடியாது. நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வருது அப்படின்னா, நம்ம இன்னொருத்தருக்கு அதை வந்து அந்த கொடுத்துட முடியாது. ஒரு நான் கம்பெனியில் பெரிய ஓனராக இருந்தால் கூட மேனேஜர்கிட்ட, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, 2 3 நாளைக்கு இந்த காய்ச்சலை நீ வச்சிக்கோன்னு சொல்லி கொடுக்க முடியாது. நம்ம இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சொன்னதை டிகே பலமுறை சொன்னார். நம்ம தான் அதை அனுபவிச்சு ஆகணும். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும், நோய் நிலை அப்படிங்கிறது ஒரு துக்கம், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து அதனுடைய அடிப்படையை பிரித்து பார்த்தான்னு வைங்க, அதில் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பாதுகாப்பாக இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், உறுப்பினர்கள் யாருக்காவது ஒரு நோய் இருந்தால் கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நாமும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த வகையில் தான் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில் மட்டும் இல்லைங்க, மற்றவங்க கையில் இருக்குங்கிறத நான் கண்கூட பார்த்த காலங்கள், நீங்களும் பார்த்த காலங்கள் தான் கொரோனா காலங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த கொரோனா வந்தபோது நமக்கு அது வந்துடுங்கிற பயம் இருந்தது இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பருக்கு கொரோனா வந்துட்டா, இல்லை பக்கத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு வந்துட்டா கூட நமக்கு வந்துடுமே அப்புறம் பயம் இருந்தது. அப்போ இதிலிருந்து ஆரோக்கியம் நம்ம கையில் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி, ஆரோக்கியம் சமுதாயத்தில் சமுதாயத்தில் இருக்குது. இந்த சமுதாயமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோங்கிற ஒரு பொது கருத்து தான் கொரோனா வைரஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள். அதனால் வாழ்க்கையில் துன்பங்கள் பல நேரங்களில் பாடங்களை கொடுக்கும். அந்த கொரோனா வைரஸ் வந்தப்புறம் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஜூமில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது கொரோனா வந்து கொடுத்த, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் தான் இந்த ஜூம் ப்ரோக்ராம் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. மக்களுடைய விழிப்புணர்வும் கொஞ்சம் ஓரளவுக்கு, உடல் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி வர ஆரம்பித்தது. அப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வில்லன் வருவார், அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரெடி ஆவார்ன்ற மாதிரி, நம்ம கொரோனாவை வந்து எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த ரகசியம் என்னவென்றால், அந்த மாதிரி வைரஸ், சிறு சின்ன சின்ன இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு கூட தெரியாத மைக்ரோபியல், அடுத்து பாக்டீரியா, பாராசைட்டு, பங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை எல்லாமே நமக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு வந்தது. நம்ம அதுக்கு பின்னாடி வந்தவங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிடு, இந்த உலகத்தை விட்டு போயிடு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு சாத்தியமே கிடையாது. மேலும் இந்த எக்கோசிஸ்டம் சொல்லக்கூடியது எல்லாமே இணைந்தது தான் இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடியது. ஒன்று இல்லைனால் இன்னொன்று பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த தேனீக்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிற இதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தேனீக்கள் இல்லை என்றால் மகரந்த சேர்க்கை நடக்காது. மகரந்த சேர்க்கை நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் காய்கள், பழங்கள் இதெல்லாம் கிடைக்காது. காய்கள், பழங்கள் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? நமக்கு உணவு கிடைக்காது இல்லையா? அப்போ எப்படி சர்வை ஆக முடியும்?
ஸோ எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனிதனுக்கு உதவி செய்யத்தான் பறந்துருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. ஏன் மரங்களை எடுத்துக்கோங்களேன். மரங்கள் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு தாய்க்கு தான் அந்த உணர்வு இருக்கும். குழந்தைக்கு நல்ல உணவை கொடுப்பாங்க, பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய் உணர்வோடு இருக்கக்கூடிய மரங்கள், இப்படி ஒவ்வொரு இயற்கையில், அதுபோல் வீட்டை காக்கக்கூடிய இந்த ஒரு நாய், நம்ம எஜமானன் ஒரு நேரம் போட சாப்பாடுக்காக ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து ஏதோ பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாய், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு பக்கம் இந்த சமுதாயத்தில், இந்த சொசைட்டிக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமையை சரியாக நிறைவேற்றணும் அப்படின்னா அதில் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்தை நான் உணரணும். அப்போ ஆரோக்கியம் அப்படி பார்க்கும்போது அடிப்படையில் இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கட்டடத்தை வந்து கட்டுறது வந்து அடிப்படை. நம்ம கீழே அந்த குழி தோண்டி அதில் போல்டர்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டு டெப் பை டெப்பாக நம்ம டெப் பை டெப்த்தாக வர்றோம். அந்த மாதிரி இந்த அடிப்படையாகவே ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்போ இருந்து வரணும் அப்படின்னா, தாய் கருவுறுவதிலிருந்து, இல்லை ஒரு தாம்பத்தியம் நடக்கிறதுலேருந்தே ஆரோக்கியமாக வாழணும். ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த சாந்தி அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கும். முகூர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்ல நேரம். இதெல்லாம் இருந்த காலங்கள். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியுமா? தெரியாது. இப்போ இன்னைக்கு கல்யாணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பெரியவங்க செஞ்சு வச்சாங்க, அதில் சில பொருத்தங்கள் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ மனப்பொருத்தமெல்லாம் பார்க்கறத விட்டு பணப்பொருத்தம் ஆச்சுங்களா. மாப்பிள்ளை பிஇயும் பிஇயும் இணைந்து அந்த பேருக்கு பின்னாடி போடுவாங்க, ராமசாமி பிஇ எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஜெயசீலா எம்பிஏ எம்ஆர்சிஏ அப்படின்னு ஏதோ ஒன்று போடுவாங்க. பட்டங்கள் பட்டங்களும் பணமும் பணமும் தான் இப்போ மணக்கிறாங்க ஒழிய மனங்களும் மனங்களும் இப்போ மணக்கிறது இல்லை. அதனால தான் இந்த மனம் போய் வாழ்க்கை வந்து தினம் தினம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இத்தனையும் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சும்மா டைரெக்டாக வந்து நான் இம்யூனிட்டியை பற்றி பேசிட்டு போயிடலாம். ஆனால் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சமுதாயம் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒருத்தருடைய முக சுளிப்பு கூட உங்களுடைய இம்யூனிட்டியை பாதிக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ நீங்கள் குடும்பத்தில் 4 பேர் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த 4 பேருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு இம்யூனிட்டியை மேம்படுத்தும். அவங்க மனசில், அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய கவலை உங்கள் இம்யூனிட்டியை குறைக்கும். அதனால தான் நான் வந்து காமனாக இத்தனையும் பேச வேண்டியிருக்கு. டைரெக்டாக இம்யூனிட்டி நேராக வந்து நம்ம ஒரு காஃபி போட்டக்கூடிய ஹோட்டலில் போய் வாங்குற மாதிரியும், பலசர கடையில் போய் எனக்கு சர்க்கரை 10 கிலோ இதில் கூட அதை கூடன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வாங்கவே முடியாது. இது வந்து ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமிக்கிறதுக்கு முன்னாடி, தாம்பத்தியத்தில் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆரோக்கியத்தை அவங்க மேம்படுத்தணும். அவங்க ஆரோக்கியம் இல்லாமல் அந்த சங்கமம் நடக்கும்போது, ஒரு டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கக்கூடிய அம்மாவும் இணையும் போது ஏற்படக்கூடிய அந்த குழந்தை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகட்டும், மனோநிலை ஆகட்டும், எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம்தான் நம்ம இம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது, எங்கேருந்து ஆகுதுங்கிறத புரிதல் ஏற்பட முடியும். நான் புரூஸ் லிப்டனுடைய வீடியோஸில் அடிக்கடி பார்ப்போம். அவரெல்லாம் பயங்கரமான ரிசர்ச் பண்ணி பேச சொல்கிறாரு. ஒரு கரு வந்து உருவாகி அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு உணர்வு இருக்குது, அம்மாவுடைய வயிற்றில் அப்பா பேசலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆச்சரியமான விஷயம் இல்லை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஏன்னா புரூஸ் லிப்டன் வந்து எபிஜெனட்டிக்ஸில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சியாளர். அப்போ ஒரு குழந்தை உள்ளே உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தாயை வந்து சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய சூழல் நம்மக்கிட்ட இருந்தது. வளைகாப்பில் இருந்து எல்லாம் வந்து கொண்டாடுவாங்க. அந்த கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய நிகழ்வாக இருந்து, அதுக்காக அந்த இதை பார்த்து அவங்களுக்கு உள்ள கவனிப்பாகட்டும், தாய் வீட்டில் போயிட்டு அவங்க கடைசியில் வந்து பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொண்டாட்டமான ஒரு இதாக இருந்தது. இந்த கருவுறுதலிருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த நிகழ்வு வந்து அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள், அவங்க கொடுக்க உணவு பழக்கங்கள், அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மனோநிலைகள், இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஆன்மீகமாகவும் சரி, எமோஷனலாகவும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அந்த கரு வந்து ஆரோக்கியமாக வளருவதற்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது.
அது நம்ம வந்து அந்த புரிதலே இப்போ எல்லாம் போயிடுச்சு. அப்போது இந்த புரிதலை மறுபடியும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஞாபகப்படுத்தணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் சில கருத்துக்களை பேசி இது உள்ளே போக வேண்டியிருக்கு. அதனால் மறுபடியும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, இம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பழம் வந்து ஆப்பிள் உடனே உங்களுக்கு கிடைக்காது. அது விதைய போட்டு, நல்ல மண்ணில் விதைய போட்டு, அதை வந்து மாதிரி அதை அதை இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம இப்போ மனசில் பதிய வைத்து, ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை பொறுத்தது. இந்த சமுதாயத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய மனோநிலையிலிருந்து எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததுங்கிற ஒரு கருத்தை சமுதாய நோக்கத்தோட நம்ம வச்சுட்டு இப்போ நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், ஸ்லைடு தெரியுதா? தெரியுது தெரியுது சார். வெரி குட், வெரி சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இதுதான். அவர் ஓன் பாடி இம்யூனிட்டி இஸ் கீ டு ஹெல்த். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். அவர் ஓன் பாடி, நம்முடைய உடம்புடைய இம்யூனிட்டி இஸ் கீ டு ஹெல்த், கீ டு வெல்த், கீ டு ஹாப்பினஸ், எல்லாம் வேணால் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், இந்த நிகழ்வை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக 24 மணி நேரமும் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய உங்கள் உடம்போட இம்யூனிட்டி மட்டும்தான். இம்யூனிட்டி. அப்போ இம்யூனிட்டின்னு சொல்லும் பொழுது நம்ம அதுக்குள்ளே பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 12 சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும் டயபெட்டிக்கு டாக்டர் இருப்பார், கேன்சருக்கு டாக்டர் இருப்பாங்க, ஸ்கின்னுக்கு டாக்டர் இருப்பாங்க, முடிக்கு கூட டாக்டர் இருப்பாங்க, நகத்துக்கு டாக்டர் இருக்கிறாங்க. ஆனால் இம்யூனிட்டிக்காக டாக்டர் இல்லவே இல்லை, எங்கேயுமே கிடையாது. இம்யூனிட்டிக்கான டெஸ்ட் வேணால் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இம்யூனிட்டிக்காக எந்த ஹாஸ்பிட்டலையும் இல்லை. அப்படின்னா இதில் உள்ள கருத்து என்ன அப்படின்னா, இம்யூனிட்டிங்கிறது வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்படிங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல போய் தேடினாலும் வெளியில் கிடைக்காத ஒரு இம்யூனிட்டியை நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்கள் வெளியில் இருக்குது, இம்யூனிட்டியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே இருக்குது. ஆனால் நம்மளை காக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இருக்குது. இது இயற்கை நமக்கு கொடுத்த பயங்கரமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், மறந்து வச்சிட்டோம். எங்கேயோ ஒரு போருக்கு போகிறோம், அங்கே போகும்போது ஆயுதத்தை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ என்ன ஆகும், வெற்றியா தோல்வியா? அப்போ இம்யூனிட்டி வந்து நம்ம எப்பயுமே அலர்ட்டாக எப்பயுமே வச்சுக்கணும். அப்படின்னா அந்த இம்யூனிட்டியினுடைய முக்கியமான போர் வீரர்கள்னு சொல்லக்கூடிய இம்யூன் செல்களை நம்ம எப்பயுமே கவனித்து அதற்கான உணவை கொடுத்து வச்சுக்கணும். அப்போ இம்யூனிட்டி வந்து நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுது அப்படின்னு பட்சத்தில் அதற்கு என்ன தேவை, அதுக்கு என்ன தேவை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்களே திங்கிபடி பாருங்கள். நான் இந்த கேட்ட கேள்வியை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளை 24 மணி நேரமும் அப்படியே காக்கிற இந்த இம்யூனிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்யூனிட்டியை பற்றி நம்ம தெரிந்து கொண்டால் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இப்போ இம்யூனிட்டி என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம உடம்புக்குள்ள செல்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. அதுபோல் இம்யூனிட்டின்னு எடுத்தால் இம்யூன் செல்கள் இருக்கும். இம்யூன் செல்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, நகரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு நகர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. எப்படி ஒரு மிலிட்ரி பிரச்சனைன்னா அந்த பட்டாலியன் அப்படியே ஒரு மூவ் ஆகி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போயிட்டு
அதை சீர் செய்யக்கூடிய அந்த நகர்வு அது இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த இம்யூனிட்டிக்குடைய செல்கள், உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் நமக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படணும், அதற்கு ஒரு சக்தி வேணும் செயல்படுறதுக்கு அப்படின்னா அதற்கான நியூட்ரிஷன் கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். அதுபோல் நம்ம இம்யூன் செல்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சிறப்பாக செய்ய முடியும். நான் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா சமையலை பற்றி கூட நம்ம பேசுவோம். நான் உங்ககிட்ட வந்து அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துட்றேன், சமைக்க சொல்கிறேன். என்ன நடக்கும்? அந்த சமையல் எண்டில் என்ன ஆகிருக்கும்? அதே மாதிரி சிறப்பாக சமையல் கலையை கற்றுக்கொண்டவர்கிட்ட அதே ரா மெட்டீரியலை கொடுக்குறேன், என்ன ஆகும்? அங்கே ஒரு அற்புதமான ஒரு ருசியான ஒரு உணவு, பார்க்குறதுக்கு அழகான ஒரு உணவு தயாராகும். அப்போது இந்த சமையலுக்கு கூட அந்த அறிவு வேணும் அப்படின்னா இம்யூன் செல்கள் வந்து வரக்கூடிய கிருமிகளை அழிச்சாகணும். வெளியிருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ், ஒரு தூசியாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உள்ளே வளரக்கூடிய கேன்சர் செல்களை எப்படி அழிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸினை எப்படி ரிமூவ் பண்ணணும், இத்தனை விஷயங்களும் செய்யணும் அப்படின்னா அதற்கு நம்ம சத்துக்கள் கொடுக்கறதோடு இல்லாமல் அதுக்கு மிகப்பெரிய அளவில் அறிவையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அறிவு நம்ம கொடுக்கணுமா, அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா உடம்புக்குள்ளேயே அறிவு இருக்குது. பல நேரங்களில் அறிவு குறைஞ்சி போகுது. அந்த அறிவை நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டா ஏதோ காரணத்துக்காக நம்ம குறைத்து கொண்ட அறிவை மேம்படுத்தி கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நம்ம இம்யூனிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான உறுப்புகளை நம்ம இன்றைக்கி சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறைவு செய்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்கின்னு வழியாக தான் கிருமிகள் போய் ஆகணும், வாய் வழியாக போகணும், மூக்கு வழியாக போய் ஆகணும். உடம்புலேயே பெரிய ஆர்கான் வந்து ஸ்கின்னு தான். ஸ்கின் இம்யூனிட்டியில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆர்கானாக எப்பயுமே கருதப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல், ஸ்கின்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, ஆன்டிபாடிஸ் அது எல்லாமே இருக்கும். வெளியே இருந்து வரக்கூடிய இந்த கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் ஸ்கின்னுக்கு இருக்குது. அப்போ அதனுடைய பிஹெச் குறையக்கூடாது, அதனுடைய தன்மை குறையக்கூடாது. அதனால தான் சோப்பு கூட பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் அதிகமாக இருக்கக்கூடிய சோப்பு பயன்படுத்தணும். நீங்கள் ரொம்ப காரத்தன்மை, அமிலத்தன்மை இருக்கக்கூடிய சோப்புகளை போட்டு ஸ்கின்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கெமிக்கல் இருக்கும், கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கெமிக்கல், அதையெல்லாம் அழிச்சிடக்கூடாது. அப்போ அதனால தான் அந்த பைத்தம்பருவு போட்டு குளிங்க இதெல்லாம் சொல்கிறது. அப்போ இந்த ஸ்கின் வந்து முதல் நமக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து மேலேருந்து வரும்